shit I've done, baby, all the shit I've dealt with. I be with my new bitch, ooh, acting reckless, shining like the sun, baby girl, don't be selfish. Can you help me, baby, I can't help it. Hello guys, this is Karthik. Welcome to krmotovlogs. நம்ம சேனலில் நம்ம போகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை கைஸ், மார்னிங் தான் வந்து இந்த ஜாவா டேக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் 2 பேர் வந்து நமக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. அதுக்குள்ளே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். வீடியோ சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ அவங்கள்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். அந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணாமல் திரும்ப இதுக்காக ஒரு வீடியோ எடுத்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க எப்படி வந்து அவங்க லவ் வந்து ஜாவா மேலே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் விக்னேஷ். பசங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பைக்குங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் இருந்துச்சு. நான் படித்து முடிச்சோன்னு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் வேலைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சா வாங்க முடிஞ்சது. நம்ம வாங்குகிற பைக் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நம்ம கூட லைஃப் லாங் இருக்கிற மாதிரி வாங்கணும்னு சொல்லி பைக் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் ஜாவா ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஜாவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூ வெர்ஷன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோன்னே அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் புக் பண்ணி 6 மந்த் வெயிட் பண்ணி பைக் வாங்கினேன். பட் அந்த 6 மந்த் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு அது எவ்வளோ ரொம்ப பெஸ்ட்டு பைக்குங்கிறது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எதுக்காக இந்த வீடியோனா, இன்றைக்கி ஜாவா டே. ஹாப்பி ஜாவா டே. ஹலோ விவர்ஸ், என் பேர் குணா. நான் மானாமரைக்காரன் தான். எல்லாத்துக்கும் முன்னாடி ஹாப்பி ஜாவா டே. ஸோ ஜாவா பைக் வந்து ஏன் உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஏன் நீ வாங்கணும்னு இவ்வளோ ஆசைப்பட்ற அப்படின்னு என்னோடய வீட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது நான் சொல்கிறதுனா, அதோட லுக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அதோட பவர் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓட்டி பார்த்தது இல்லை, ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரே பைக் இந்த ஜாவா பைக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஹார்லி டேவிட்சன் அந்த மாதிரி பைக்ஸ்னால் எனக்கு ட்ரீம் பைக்காக இருந்துச்சு. ஸோ எப்போ அந்த பைக்கை பற்றி தெரிய வந்துச்சோ அப்போதுலேருந்து இந்த பைக்கில் ரொம்ப ஒரு க்ரேஸ் ஆகிட்டேன். கார்த்திக் ப்ரோ வந்து krmotovlog அப்படின்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தார். ஸோ அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டீட்டெயில்டாக எல்லாத்தையும் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ், see you in the next video. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. பாய் கைஸ்.